இந்த கடல்ல கப்பல்ல வந்து சில பேர் பச்சை மீட்டை அள்ளி கொட்டுறாங்க. அந்த வாசனைக்கு அந்த சுறா மீன்லாம் அந்த பச்சை மீட்டை சாப்பிட்றதுக்கு வருது. அந்த கேப்ல இவங்க 2 பேருமே அந்த இரும்பு கூண்டுக்குள்ள ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் செட் பண்ணி நடுக்கடல்ல 5-6 மீட்டர் ஆழம் வரைக்கும் அந்த இரும்பு கூண்டை இறக்குறாங்க. அவங்க 2 பேருமே சேஃபா போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் அந்த இரும்பு கூண்டுக்குள்ள போயிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் செட் பண்ணி லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு பயத்தோட தான் உள்ள இறங்குறாங்க. ஆனா இவங்கெல்லாம் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சின்ன சின்ன மீன்கள் அதுக்கப்புறம் கடலோட அழகை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க கிட்ட எங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த கயிறை இழுத்து விடுறாங்க. அந்த இரும்பு கூண்டும் வெயிட் தாங்க முடியாம அந்த கயிறை அத்துக்கிட்டு அப்படியே கீழே டமால்னு விழுந்து நொறுங்கி போயிடுது. அந்த விழுந்த ஸ்பீட்ல 2 பேருமே மயங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் சென்று அவங்க மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு கடலுக்கு மேல நீந்தி வந்துடுறாங்க. அங்க உள்ளவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறாங்க. கரெக்டா அந்த 2 பொண்ணுங்களை மேல தூக்கும் போது ஒரு பொண்ணோட கால சுறா கவிடுது. எப்படியோ அந்த சுறா கிட்ட இருந்து அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறாங்க.